கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you today. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார் என்று விசுவாசிக்கின்றோம். We are believing God will surely intervene with you. அதே விதமாக Like the same manner, உங்களோடும் கூட with yourself, தேவ ஆவியானவரும் God's Spirit, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் Jesus Christ's grace, சூழ்ந்திருக்கிறது. it is surrounding you. உங்கள் குடும்பத்தில் In your family, உங்களுடைய போக்குவரவெல்லாம் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். believing in your going and coming in. ஏனென்றால் உடைய வார்த்தை தான் நம் வாழ்க்கையிலே ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. Because His word is only giving comfort in our life. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, அவருடைய வாயின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற மக்களாக, we should accept the words of His mouth இதயத்தில் வைத்துக் கொள்கிற மக்களாய் இருக்க வேண்டும். and to store His words in our heart. இப்படி இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவின் அனுபவம். This experience is Christian ஏதோ experience. ஜெபிப்பது மாத்திரமல்ல, Not only praying, ஆலயத்துக்கு போவது மாத்திரமல்ல, not only going to temple அனுதினமும் every day, தேவனுடைய வார்த்தைகளை taking God's word, ஏற்றுக்கொள்கிற மக்களாக, accepting God's word, அதை நமக்குள்ளே வைத்துக் கொள்கிற மக்களாய் இருக்க வேண்டும். to store up inside of us. இந்த அனுபவமானது This experience is, தேவனோடு இணைந்து வாழ்கிற சிறப்பான அனுபவமா இருக்கிறது. it is a greatest uniting with God relationship. அந்த அனுபவத்தில் தான் In this experience, தேவன் சொல்லுகிறார், God said, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I will never leave you, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி I will never forsake you. He says. நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறவர்கள் கூட When near relatives also, விலகி போகலாம். they may move. அநேக விதமான கணவன் மனைவி விலகி போவதை பார்க்க முடியும். We can see many families, husband and wife, are getting separated. தூரமாய் போவதை பார்க்க முடியும். They may getting far away. ஆனால் தேவனோ But our God is, நம்மோடு இணைந்திருக்க விரும்புகிறார். He wants to be always with us. விலகாதவராய் இருக்க விரும்புகிறார். He never want to leave you. இவையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். This all are God's word. உலகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு ஈடான வார்த்தை எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே கேட்க முடியாது. You can never able to see or hear like God's word like any other place. அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற வார்த்தைகளா இருக்கிறது. All His words will come and fulfill in our life. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate எரேமியாவின் புத்தகம் 15 அதிகாரம் 16 வசனம். Jeremiah chapter 15 verse 16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. Thy words were found, and I did eat them, and thy word was me unto joy and rejoicing of mine heart. For I am called by the name of the Lord God of hosts. எரேமியாவுடைய வார்த்தை இது. This is the word of Jeremiah. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு விசேஷமான தீர்க்கதரிசி. He is a special prophet called by God. ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், God said to him, உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். I have known you before you have been created in your mother's உன் womb. வாயிலே என் வார்த்தையை வைக்கிறேன். I am keeping my words in your mouth. உன் வார்த்தை மூலமாக இடிக்க முடியும், கட்ட முடியும், சகல விதமான காரியத்தை என்னால் செய்ய முடியும். Through your word you can able to destroy, build or anything you can do. அப்படியாக உன்னை செயல்படுத்த சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். God has promised like this to Jeremiah. ஆனாலும் அந்த வாக்கை பெற்றாலும் கூட Even though he received the word, தன்னை பெருமையை எண்ணாதபடிக்கு he didn't consider himself as proud. அவர் என்ன சொல்லுகிறார்? What he is saying? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். He said, thy words were found and I did eat them. தேவனுடைய வார்த்தையை அவர் சுவைக்கின்றவராய் இருக்கிறார். He is a man who is tasting God's word. இந்த அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? Are we in that experience? இந்த அனுபவம் நாம் யாவருக்கும் மிக அவசியம். This experience is very important to every Christian. கேட்பது மாத்திரமல்ல, Not only listening, மனதில் வைப்பது மாத்திரமல்ல, not only keeping in our heart, சுவைக்கிற அனுபவம். to tasting. சுவை என்பது Tasting நாம் is, யாவருக்கும் பிரியமான ஒரு காரியம். it is a very peaceful to us. எல்லோரும் சுவையாக ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்று யோசிப்போம். Many times we want to eat a tasty food. இதற்காக நாம் அநேக காரியங்களை செய்வோம். We will do many things for that. ஏனென்றால் சுவை எல்லோருக்கும் பிரியமான ஒரு காரியம். Reason, taste is everyone like it. அதே வண்ணமாக தான் இங்கே எரேமியா சொல்கிறார், Like the same manner Jeremiah உம்முடைய said, வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன். after I received your word I did eat them. இந்த அனுபவம் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. This experience is very important to us. அந்த அனுபவத்தில் யாரெல்லாம் செல்கிறோம்? Who wants to go in that experience? உங்களை யோசித்து பாருங்கள். Think about you. அந்த அனுபவம் இருந்தால், Are you having that? வேதனை வருகின்ற போதும், If sorrow comes, வெட்கம் வருகின்ற போதும், if insults come, துக்கம் வருகின்ற போதும், if pain comes, ஆறுதல் அடைவோம், you will be comforted, தைரியம் அடைவோம், you will be courage, சந்தோஷம் அடைவோம். you will be rejoicing. என்றால் அவருடைய வார்த்தை என்பது நமக்கு சுவையானதா இருக்கிறது. Reason is word brings a taste to our life. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த அனுபவத்தில் போகும்போது when we go in this experience, எந்த பாதை வந்தாலும் கூட whatever way we go, அந்த பாதையிலே தேவனை நம்மால் உணர முடியும். in that way we can experience God. என்றால் சுவைக்கின்ற மக்களாய் மாறிவிட்டோம் அல்லவா? Reason, we are the one who are tasting His word. சுவைப்பது மாத்திரமல்ல, Not
only tasting அவர் his word. சொல்லுகிற அவருடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. And he says that thy word was unto me joy and rejoicing of mine heart. உங்களால் அநேகருக்கு சந்தோஷம் வரும், For you many will get உங்களால் rejoiced. அநேகருக்கு துக்கமும் வரும், For you many will get disturbed. உங்களால் அநேகருக்கு சமாதானம் வரும், By you many get peace. உங்களால் அநேகருக்கு சமாதான குலைச்சலும் வரும். You may be a peace non-maker to others. அதே போல் மற்றவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் வரும், Like the same manner from others you can get peace. மற்றவர்களால் சமாதானம் இல்லாதபடியான சூழ்நிலை வரும். By others also you can get a peace. மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி மனிதன் மூலமாய் கடந்து வரும். Happiness and sorrow in a mixed way it may come. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது But God's word is, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. it gives a rejoicing. இரண்டாவதாக நமக்கு அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக சந்தோஷத்தை கொடுக்கிறது. Secondly, it gives a joy. இது யார் கொடுக்க முடியும்? Who can able to give? மகிழ்ச்சி பணம் கொடுத்து வாங்க முடியுமா? Are we can able to buy this அநேக happiness? குடும்பத்தில் கடந்து போனால் When you look at many families, மகிழ்ச்சி குறைவாய் இருப்பதை சொல்லுவார்கள், they are saying, I don't have many happiness. சந்தோஷம் முழுமையில்லாதை சொல்லுவார்கள். I don't have that complete joy. ஆனால் தேவ வார்த்தையோ But God's word is, உட்கொள்கிற வார்த்தையோ when we ate it, இதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, it gives an happiness. சந்தோஷத்தை கொடுக்கிறது, It gives a rejoicing. இலவசமாய் கொடுக்கிறது. It is giving freely. சுவைக்கிற அனுபவத்தில் செல்வோம், Let's walk in the tasting தேவ வார்த்தை experience. உட்கொள்கிற அனுபவத்தில் செல்வோம். As we go in that experience of tasting ஒப்பு God's word, கொடுப்போமா? surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear God, எவ்வளவு பெரிய தேவன் அப்பா, how great God. உம்மை பார்க்க முடியாது, We cannot able to see, ஆனால் நாங்கள் உணர முடிகிறது அப்பா. but we are feeling inside. உம்முடைய வார்த்தை யோசிக்கும் போது, When we think about your word, நாங்கள் ஆண்டவரே அதை வைத்துக் கொள்ளும் போது when we keep it, மகிழ்ச்சி இருக்கிறது. we have that joy. இன்னும் ஆழமாய் சொல்கிறீர், Deeply you are saying, உட்கொள்ளும் என்று சொல்லி we are tasting it. சுவைக்கிறேன். Yes, we are tasting. கர்த்தர் நல்லவர் என்பதை Lord is good. ருசித்து பார்க்கிறோம் என்ற வண்ணமாய் As we are tasting it, எரேமியாவும் சொல்லுகிறார், Jeremiah is also saying, சுவைக்கிறேன் ஐயா, I am eating it. தேனா இருக்கிறது, It is like honey. சுவைக்கிறேன். I am tasting it. அநேக விதமான உறவையோடு உம்மை சுவைக்கிறேன் ஐயா, I am tasting more than any relative. அநேக நண்பர்களோடு உம்மை சுவைக்கிறேன் ஐயா. Above of every friends I am உம்முடைய tasting it. சுவைக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. Nothing is tastier than அதனால் the word. ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். So I am surrendering myself. தேவன் நடத்துங்க ராஜா, Lord, lead me. சுவைக்கின்ற ஒரு அனுபவத்தில் நடத்துங்க. Help me in the tasty ரீபாலா experience. சந்தா துருபியா, Oh, we thank you அந்த for that. மேன்மை எனக்குள்ளே கொடுக்கும்படியாய் Give me that glory. ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. We are surrendering ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.